கர்நாடக மாநிலம் மண்டியா மத்தூர் நகரில் கடந்த ஞாயிறு அன்று நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தில் கல்வீச்சு சம்பவம் நடந்ததைத் தொடர்ந்து தற்பொழுது நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. பாரதி, வணக்கம். இந்த கல்வீச்சு சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது நடைபெறக்கூடிய அந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தில் என்ன விதமான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது கர்நாடகாவில் மிக பிரசித்தியாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம், அதாவது விநாயகர் சிலைகளை கொண்டு கரைக்கும் போது ஊர்வலமாக செல்வது ஆட்டம் பாட்டங்களுடன் அந்த மாநில கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோட ஊர்வலமாக சென்று அந்த விநாயகர் சிலையை கரைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏற்பாடு செய்யப்பட்டது கர்நாடகாவின் மண்டியா மாவட்டத்தில் இருக்கிற மத்தூர் அப்படின்ற பகுதியில். அப்போது ராம் ரஹீம் நகர்ல அந்த ஊர்வலம் வரும்போது சில சமூக விரோதிகள் கல் வீசினார்கள். அந்த ஊர்வலத்தில் வந்தவர்கள் மீது அது கலவரமாக மாறியது. 4க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். இதனால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் இருந்தது. 144 தடை உத்தரவுலாம் போடப்பட்டிருந்தது. இதற்கு கர்நாடக பாஜக தரப்பிலும் இந்து அமைப்புகளும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தன. இந்த நிலையில இன்று அதே மத்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கும் 28 இடங்கள்ல இருந்து விநாயகர் சிலைகளை ஒரு மெகா ப்ரொசஷன் என்ற அடிப்படையில் ஊர்வலமாக எடுத்து சென்று காவிரி ஆற்றில் கரைக்கும் நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பாஜக தலைவர்கள், மதசார்பற்ற ஜனதா தள தலைவர்கள் மற்றும் இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இதனால் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது என்பதற்காக சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த 7 கிலோமீட்டர் தொலைவில் சென்று இந்த சிலைகள் கரைக்கப்பட இருக்கிறது. அந்த 7 கிலோமீட்டரும் முழுமையாக போலீஸின் கட்டுப்பாட்டில் இருந்து, அந்த வழித்தடம் முழுவதுமே போலீஸோட கட்டுப்பாட்டில் இருந்து. போலீஸ் மட்டுமல்லாது ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் என்று அழைக்கப்படும் போலீசாரும் ஆங்காங்கே 30 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஊர்வலம் மிக சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக எந்த பிரச்சனையும் வராது என்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் இந்த பாஜக தலைவர்கள் ஏன் இந்த ஊர்வலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், அன்றைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெற்ற அந்த கலவரத்தின் காரணமாகத்தான் தற்போது என்ன நடக்கிறது, காங்கிரஸ் ஆளும் கட்சி சரியான பாதுகாப்பு அளிக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்து இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் இங்கு என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து இந்த போராட்ட காலத்தில் நாங்களே, அதாவது இந்த ஊர்வலத்தில் நாங்களே இறங்கி ஊர்வலம் சுமூகமாக முடியும் வரை போராடுவோம். அதே போல இந்த ஊர்வலத்தை சுமூகமாக நடத்துவோம். யார் சமூக விரோதிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான இது எங்களது அமைதி போராட்டம் என்ற ஒரு விஷயத்தையும் பாஜகவினர் பதிவு செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பாரதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.